ரொம்ப மனசோர்வாக இருக்கா? நிறைய பிரச்சனைகளோட உழல்றீங்களா? சரி வாயேன், பரிகாரத்துக்கு ஏதாவது ஒரு கோயில் போயிட்டு வரலாம். கால் நடக்குதா? போகிறோமா? தரிசனம் பண்ணுறோமா? பிரச்சனை எல்லாம் தீந்துருச்சா? நல்லா இருக்கீங்களா? ஆனால் என்னோட வாழ்க்கையில் என்னாச்சு தெரியுமா? நிறைய கோயில்களுக்கு போனேன், தெய்வங்களை கும்பிட்டேன், பக்தியை சொன்னேன். சிவபுராணம் பாடினா கேன்சர் தீரும், திருப்புகழ் பாடினா இல்லத்தில் குழந்தைகள் பிறக்கும், எல்லாருக்கும் ஆசீர்வாதம், உன் புண்ணியங்களை தானம் செய்தாய். இறுதியில் ஆசிரியராய் பணிபுரிந்தேன், பள்ளி துரத்தியது, உதவி செய்து பணம் பறித்தவர்களிடத்திலிருந்து காவல்துறை மறுப்பு தெரிவித்தது. சரி, அரசியல் இதில் நுழைச்சு பார்க்கலாமே. கால் பண்ணியாச்சு. ஜஸ்டிஸ் கிடச்சிருச்சா? நோ. சரி, மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் போட வேலை கிடைக்குதான்னு பார்ப்போம். போட்டாச்சு. நோ. நல்லா யோசிச்சு பாருங்கள். வியாபாரத்துக்காக தான் நம்மளோட ஊரில் கோவில்களெல்லாம் கட்டி வச்சுக்க பார்த்துருக்கு. நான் நினச்சேன், இந்த கோவில்கள் நம்மளை காப்பாற்ற போகுது, நம்மளை மேலுக்கு கொண்டு வர போகுது. தெய்வ வழிபாடு பண்ணி எல்லாருக்கும் அந்த கோவில் தெய்வத்தை கும்பிடுங்கன்னு சொல்லி புகழை பரப்பும் போது நம்மளோட வாழ்க்கை வசந்தமாக இருக்கணும்ல. ஆனால் கஷ்டங்கள் ஏன் வருது? ஆன்மா பக்குவப்பட்டு நீயே இறைவனாய் நிலையில் இருக்கிறாய்னு பக்குவப்படுத்துறதுக்கு தான் ஆலயங்கள்னா, ஆன்மாதான் ஆலயம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தருமே தெய்வ ஸ்வரூபங்களாக தான் அந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் வாழ்கிறோம். அப்படின்னா எதுக்காக இந்த கோவில்? இது வியாபாரம் தானே. இன்றைக்கி பாருங்கள், கிட்டத்தட்ட 1800 கோடி கோயிலில் மட்டும் வருமானம் வருது. திங்க் பண்ணி பாருங்கள். சங்கரா குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ், சங்கரா குரூப் ஆஃப் காலேஜஸ், மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குது. வருமானம் எதுவும் ஃப்ரீ இல்லை, கொஞ்சம் சலுகைன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் பணம். நானும் வேலை பார்த்தேன், சரிங்களா? 50,000 சம்பளம் வரப்போகுது. 15,000 தான் எங்களுக்கு வேலைக்கு ஆட்கள் தேவை, வெளியில் போங்க. தனியார் பள்ளிக்கூடத்தில் அப்போ தான் நினைக்கிறேன், ஐயோ கடவுளே, பகவானே, சிவனே, ஒன்று கும்பிட்டு ஒரு வேலையிலேருந்து துரத்தக்கூடிய வாய்ப்பு வருது. எல்லாருக்கும் அந்த கோவில் சொல்கிற வார்த்தையில் நம்ம கேட்கும்போது ஆன்மா தான் எல்லாரோட நிலையிலேருந்து பேசுது அப்படிங்கிற விஷயங்கள் புரியும்போது, தெய்வமாக பாவிச்சு பேசுகிறதும் அதுதாங்கிற போது நம்ம இழக்கிற இழப்பு எவ்வளோ பெருசு. இந்த காலகட்டத்தில் தான் நிறைய பேர்கிட்ட நான் சோளிங்கரில் இருந்தேன். சோளிங்கரில் வந்து சொன்னாங்க, அம்மா நாங்கள் இவ்வளோ பஜனை பண்ணுறோம், இவ்வளோ இறைவனோட புகழை பாடுறோம், எங்களுக்கு ஆனால் கஷ்டம் மட்டும் தீரவே இல்லையம்மா. ஏன் இங்கே பிரச்சனை தீரவே மாட்டேங்குது? சரியா? சமயபுரத்தில் பார்த்தா பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் கூட ஏழையாக மாறுறாங்க. ஏழையாக மாறி வசதி வாய்ப்புகள் அற்று கடைசியில் ஒரு ஹையர் அஃபீஷியல் இருக்கிறவர் கூட சொத்து பணத்தெல்லாம் இழந்து இப்படி உட்காரணுங்கிறது கேள்விக்குறியான வாழ்க்கையா? தெய்வம் எல்லாருக்கும் கொடுக்குதா இந்த மாதிரி விஷயங்களை? இதையே இன்னைக்கு சொல்கிறேன். இன்றைக்கி ஆன்மீக கட்சிகள் கூட நிறைய கட்சிகள் இருக்குது. ஆலயங்கள் மூலம் வரக்கூடிய வருமானம் அதிகம். இப்போ பாருங்கள், மேல்மருவத்தூர் ஆதிபர சக்தி கோயில் இருக்குன்னா, அவங்க கோயிலேருந்து வரக்கூடிய அந்த வருமானத்தை வச்சு ஹோமத்துலேருந்து இதுன்னு எல்லாருக்கிட்டையும் ஒரு பணம் வாங்குறாங்க. அவங்க மூலமாக ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, மெடிக்கல், மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ரன்னிங்கில் வருமானம் வருது, ரொட்டேட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ அதே மாதிரி சங்கரா குரூப்பும் சொன்னேன், இப்போ அவங்களுக்கும் ஒரு வருமானம் வருது. நம்மளுடைய இந்து கோவில்களில் வரக்கூடிய வருமானம் எங்கே போகுது? கேள்வி கேளுங்க, சரிங்களா? இந்த முறை ஓட்டு போடும்போது நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சரியான நபர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு சட்டம் அமல்படுத்த வரும்போதும் இந்த திட்டங்கள் நமக்கு பாசிட்டிவாக வருதான்னு சொல்லி தான் கவர்மெண்ட் அப்டேக் பண்ணிக்கணும். ஒரு சட்டத்தை கொடுத்து இதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ரேஷன் கார்டுனா எவ்வளோ உறுப்பினர்கள் இருக்காங்க, இவ்வளோ பேருக்கு அரிசி, இவ்வளோ பேருக்கு சீனி, இவ்வளோக்கு மண்ணெண்ணெய், கெரசின் கொடுக்குறோம், இது எல்லாம் கோதுமை கொடுக்குறோம், இதெல்லாம் லிஸ்ட்டு போடுறாங்கல்ல. பணத்துக்கு ரேஷன் கார்டுக்கு 3000 ரூபாய் கொடுக்கும்போது லிஸ்ட்டு போடுறாங்க, இவ்வளோ தர பட்டதாரிகள் இருக்கிறாங்கன்னு லிஸ்ட்டு போடுறாங்கல்ல. அப்போது வருமானமற்ற நிலை தவிக்கும் பொழுது அந்த லிஸ்ட்டு ஏன் வர்றதில்ல? அந்த கணப்பெடுப்பு அந்த ரேஷன் கார்டில் இருந்து பெறப்பட தொகையாக ஏன் வரல? நீங்களா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது அது கிடைக்குதா? நான் கூட 2 வருஷம் கஷ்டப்படும் போது ஒரு 100 ரூபாய் இல்லாமல், ஒரு 1000 ரூபாய் இல்லாமல் கஷ்டப்படும் போது வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறுச்சு. சரிங்களா? இதே டிஎம்கே ஜெயிக்கணும்னு சுவாமிகிட்ட கேட்குறேன். எவ்வளோ தவறுகள் இருந்தாலும் பெண்கள் முன்னேற்றத்துக்கு வரணும், ஃப்ரீ பஸ்ஸஸ் வரணும், எவ்வளோ ப்ரேயர் பண்ணுறேன், ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கிறேன், விரதங்கள் இருக்கிறேன், எல்லாமே செய்கிறேன், மக்கள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நடந்துச்சே.
ஆனால் என் வாழ்க்கையில் எனக்கு கஷ்டங்கள் கொடுத்தாரா பகவான் இன்னைக்கு நினைக்கிறேன். ஆனால் அன்னைக்கு ஒரு தப்பை நம்ம செஞ்சோம். ஆனால் எல்லா விஷயத்திலும் நமக்கு தீர்ப்பு வந்து சாதகமாக பட்டுச்சா? கிடைக்கலையே. அப்போ ஏன் சாதகம் கிடைக்கல? அப்போ எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம? அப்போ இந்த முறை என்னை கேட்கும்போது பிரம்மம் கேட்குது ஒரே ஒரு கேள்வி. எப்படி தெரியுமா கேட்குது? இவன் தவறு செய்தான், நீ அன்று தேர்வு செய்தாய். ஓகேவா? இன்னைக்கு இவனை அதே மாதிரி தப்பு செஞ்சு வந்தாமா இவனை ப்ரமோட் பண்ணுன்னு சொன்னிச்சு. நான் சொன்னேன் மாட்டேன். ஏன் மாட்டேன் அப்படின்னா, ஒரு கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கும் பொழுது தான் அதோட வலிகள் நமக்கு தெரியும். பிறர் படும் பொழுது அது என்ன செய்யும்? ஒரு ஜஸ்ட் மெசேஜாக தான் தெரியும். ஓகேவா? உண்மைதானே? ஸோ ஓட்டு போடும்போது வாக்குறுதிகளை பார்க்காதீங்க. அதே மாதிரி பாருங்கள், டிவி கீழே நிறைய பேசுகிறாங்க. அது வேற. நான் வந்து அகெயின்ஸ்ட் எந்த கட்சிக்கும் கிடையாது. மக்களுக்கு நல்லது நடக்கணும், நல்ல தலைவன் மட்டும்தான் ஆட்சி செய்யணும். பாருங்கள், இவ்வளோ செல்ஃபோன் திருட்டு போயிருக்கு, இவ்வளோ பண நகை திருட்டு போயிருக்கு. திருட்டு ரசிகர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கணுமா இல்லையா? ரசிகர்களே, என்னுடைய ரசிகர்கள் திருடவே கூடாது. இந்த கூட்டத்தில் வந்து இவ்வளோ பணம் நகையை இழந்துட்டு போகிறான்னா அது எவ்வளோ பெரிய பாதிப்பு. அந்த பணம் எதுக்காக வச்சுருந்தாங்க, எதுக்காக போனாங்க, எதுக்காக கூட்டத்துக்கு கொண்டு போகும்போது பணத்தை கொண்டு போனாங்க, இது ஒரு ரூம். இன்னொரு பக்கம் பேசுகிறாங்க. சிந்திங்க, செயல்படுங்க. சரியா? ஓட் ஃபார் த ரைட் பீப்புள், ஃபார் அவர் ரைட் நேஷன். அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய சட்டம் எதுவாக இருந்தாலும் மக்களோட ஒப்புதல் பெற்று தான் அந்த சட்டம் வரணுங்கிறத கருத்தில் கொண்டு அப்படி ஒரு கட்சி நமக்கு தேர்வு செஞ்சு எது அமல்படுத்தப்பட்டாலும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா. முன்னாடியெல்லாம் பாருங்கள், ஸ்கூலில் ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸ் இருக்கும், சஜஷன்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது, பிரச்சனை இருந்ததுன்னா அதில் நீங்கள் எழுதி போடுங்கன்னு. ஓகேவா? மாணவர்கள்லாம் பயப்படுவாங்க. ஏன்னா இந்த டீச்சர் தப்புன்னு சொன்னால் அவங்கள அடிப்பாங்களோன்னு. இப்போ தான் பாலிடிக்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து நாடு இல்லை, ஜனநாயக நாடாச்சே. அப்போ நமக்கு ஒரு சஜஷன்ஸ் வருது அப்படின்னா போகிறதா இருந்தாலும் நமக்கு எது நன்மையானதுன்னு நாம தேர்ந்தெடுக்கணும். அமெரிக்காவை பாருங்கள், ஒரு தெருவுக்கு தேவையான விளக்குலேருந்து எல்லாத்தையும் அவங்களுக்கு தேவையான சேவைகளை செஞ்சாங்கல்ல. நம்மளால் முடியாதா? சிந்திங்க, செயல்படுங்க. சரியா? இன்றைக்கி சொன்ன கருத்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.